சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன்னிடத்தில் நான் கூற வந்த காரணத்தை தெளிவாக கேட்டு வைத்துக்கொள். எப்பொழுது உன்னுடைய வேதனையை நீ சொல்வாய்? இன்று என்னுடைய வேதனையை என் பிள்ளையிடம் நான் கூற வந்தேன். யாரால் வேதனை ஏற்பட்டுள்ளது என்று நீயும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இப்பொழுது உன்னை நினைத்துதான் நானும் வேதனைப்படுகிறேன். ஏனென்றால் இரத்த உறவுகள் இன்று அன்பாகவும் பாசமாகவும் அவர்கள் எல்லோரும் தான் என் உலகமாகவும் உயிராகவும் இருந்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் சொந்தங்கள் உனக்கு என்ன செய்கிறது என்பதை பற்றி தெளிவாக சொல்லத்தான் வந்தேன். சொந்தம் என்றாலே அளவுக்கு அதிகமான சந்தோஷத்தையும் கொடுக்கும், அளவில்லாத வேதனையும் கொடுக்கும். இந்த உறவுகள் என்றாலே சந்தோஷத்தையும் துக்கத்தையும் கலந்து கொடுத்து வாழ்வில் நிம்மதி இல்லாமலும் நிம்மதியை கொடுத்தும் என குழப்பங்களை கொடுத்து கொண்டு தான் இருக்கும். இப்படிப்பட்ட குழப்பத்தையும் இப்பொழுது கொடுத்துள்ளது. அந்த குழப்பத்தால் நீ வேதனை அடைய கூடாது என்ற காரணத்திற்காகத்தான் நான் உன்னை தேடி வந்தேன். உறவுகளுக்குள் எத்தனை கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் உறவு விட்டுவிடக்கூடாது என்ற காரணத்திற்காக அத்தனையும் பொறுத்து கொண்டு வெளியே எதையும் காட்டிக்கொள்ளாமல் உறவு வேண்டும் என்று இருக்கும் உன்னிடம் இதை சொல்லவும் எனக்கு தயக்கமாகத்தான் இருக்கிறது. ஆனால் உறவுகள் பற்றி நீயும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இரத்தம் சொந்தம் என்பதால் எந்த துரோகமும் செய்யாது என்று நினைத்து கொண்டிருக்கும் உனக்கு இரத்த சொந்தம் இப்பொழுது துரோகத்தை தான் செய்து வருகிறது. வாழ்க்கையில் எதிரே நிற்பவன் தான் எதிரி என்று நீ நினைத்து வருகிறாய். ஆனால் உன் அருகில் இருப்பவர்களும் துரோகி என்பது இப்பொழுது நீ உணரும் நேரம் வந்துவிட்டது. காலங்கள் கட்டாயம் உனக்கு எல்லாவற்றிலும் உனக்கு தெளிவாக கூறும். அதுவரை நடப்பது நடக்கட்டும் என்று பொறுமையாக இருந்துவிடு. அனைத்திலும் உன்னோடு நான் துணையாக இருக்கிறேன். எது நடந்தாலும் நல்லதுக்கு என்ற எண்ணம் உனக்குள் இருக்கும் வரை எந்த செயல்பாடும் உன்னை தாக்காமல், எதுவும் உனக்கு வலியை கொடுக்காமல் நான் காப்பாற்றுவேன். என்னால் எல்லா காரியங்களும் முடியும் என்று நம்பினால் என் மீது நம்பிக்கை வை. உன் வாழ்க்கை எவரிடத்திலும் தொலைந்து போகாமல் நான் காப்பாற்றுவேன். இல்லை என்றால் உன் அப்பாவை மறந்துவிடு. நம்பிக்கை வைத்தால் நல்லது நடக்கும். அந்த இரத்த உறவு யார் என்பதை உனக்கு தெளிவாக அடையாளம் காட்டுகிறேன். உன் வாழ்க்கையில் இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.